மோட்சம் தாரவாத்து தந்தி பெற்றுக்கொள்ளுங்கள் பிராமணரே. அப்படியாகட்டும் கர்ணா. கர்ணா, அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை அளிக்கின்றேன். கண்விழித்து பார். சுவாமி, நீங்க தானா சுவாமி? சுவாமி, உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? உனக்கும் எனக்கும் என்ன பகை? எனக்கு எதற்காக இப்பேற்பட்ட தண்டனை? சுவாமி, தேடிய பொருளை எல்லாம் சுவாமி கர்ணா, நான் தேடிய பொருளை எல்லாம் இந்த செழுமறையோர்க்கு தந்தே. தேடின பொருளை எல்லாம் செழுமறையோர்க்கு தந்தே. என்னை கூடிய மணலாளுக்கு குளையினும் அதனை தந்தே. சுவாமி, என்னை நாடிய வளர்த்தோர்க்கெல்லாம் எந்தன் நல்கிய உயிரை நான் தந்தே. நாடி எடுத்து வளர்ந்தோருக்கு நல்கிய என் உயிரை தந்தே. நான் வாடிய சுவாமி, நான் வாடிய இருக்கின்ற வேளை தங்கள் மலரடி கண்டேன் சுவாமி. சுவாமி, கர்ணா, இப்பொழுது எனக்கு என்ன மோட்சம் தரப்போகிறீர்கள் சுவாமி? கர்ணா, தானங்களில் ஆமா, 32 தானங்கள் இருக்கின்றன. அதில் 31 தானம் நீ செய்திருக்கிறாய். ஒரே ஒரு தானம் மட்டும் செய்யவில்லை. அதுதான் அன்னதானம். ஓ, தானத்திலே 32 தானம் இருக்கிறது. அதில் 31 தானத்தை நான் செய்திருக்கிறேன். 32வது தானம் அன்னதானம். சுவாமி, கர்ணா, நீங்கள் அறியாதது ஒன்றும் கிடையாது. என் அரண்மனை வாயற்படி முன்னால் அன்னக்கொடி நான் நாட்டினேன். இந்த நாட்டு மக்கள் யாருமே என்னிடத்திலே அன்னம் புசிக்கவில்லை. எதற்காக தெரியுமா? நான் இழுகுலத்தோனான், தேர்ப்பாகனுடைய மகன் என்று இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னை தவறாக புரிந்து கொண்டு இவர்கள் யாருமே என்னிடத்திலே அன்னம் புசிக்கவில்லை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? கர்ணா, இப்பிறவியில் உனக்கு மோட்சம் என்பதே கிடையாது சுவாமி. அடுத்த பிறவி ஒன்று இருக்கின்றது. அந்த பிறவியில் நீ சிறு தொண்டனாகவும், உன்னுடைய மனைவி வெங்காட்டு நங்கையாகவும், உன்னுடைய மகன் ஈராளனவும் பிறந்து அன்னதானம் செய்து அழியா புகழோடு முக்தியை பெறுவாயாக. இந்த பிறவியில் எனக்கு மோட்சம் என்பது கிடையாது. அடுத்த பிறவி ஒன்று இருக்கிறது. அந்த பிறவியிலே அன்னதானம் நான் செய்து அன்னதான பலனை நான் அடைந்து பாதார விந்தத்தை அடைய வேண்டும். உண்மைதான் கர்ணா. ஐயன், எனக்கு மோட்சம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த கிராமத்திலே வாழ்ந்து பேரோடும் புகழோடும் நம்மை போன்று ஒரு கலைவாணியின் பிள்ளையாக, ஒரு கலைஞனாக, ஒரு நாடக ஆசிரியராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் என்னுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்த என் அருமை மாமா ஆறுமுகன் நாயக்கர் அண்ணாருடைய ஆன்மாவானது சாந்தி அடையும் வேண்டும் என்பதற்காக காரியம் முடிந்து 4 நாட்கள் கழித்தால் நம்முடைய மன்றம்தான் வந்து இந்த நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக எனக்காக காத்துக்கொண்டு என் அருமை சொந்தங்கள் கண்கலங்கி பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி எனக்கு மோட்சம் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை. இந்த மண்ணுலகிலே பேரோடும் புகழோடும் மக்களை பெற்ற
மகராசனாக வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனதில் நீங்காத இடம் பிடித்த என் அருமை மாமா அவர்களுக்கு உன் பாதார விந்தத்தில் ஒரு இடம் தேவை சுவாமி. கர்ணா, அன்னரது ஆத்மாவானது அழியா புகழோடு முக்தியை பெறும். சுவாமி, இத்தனை ஆண்டு காலமாக உங்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேனே சுவாமி. சுவாமி, இந்த பாவை விட்டு போய்விட்டீர்களா சுவாமி? இந்த பாவை விட்டு மாண்டு போய்விட்டீர்களா சுவாமி?